அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருந்துகளை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பாச் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்துலேருந்து. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணும் பொழுது எனக்கு தேவையில்லாத உருவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் என் மைண்டு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெக்கரிங்காக ஒரு தாட் வருது. இல்லை அப்படின்னா மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் வகுப்பு நமக்கு அதிகாலையில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வகுப்பில் நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் நான் ரொம்ப வருஷமாக நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து மெடிடேஷனில் வந்து சில என்னை விட மூத்த நபர்கள், சீனியர்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இப்படி அனுபவம் இருந்தது, அப்படி அனுபவம் இருந்தது, அதெல்லாம் எனக்கு வரலையே, அப்போ நான் மெடிடேஷனே பண்ணலையா? இப்போது இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ மெடிடேஷன் பண்ண எனக்கு உட்காரவே முடியல, மெடிடேஷன் பண்ணணும்னு நினச்சாலே எனக்கு எரிச்சல் வருது அப்படின்னு சொல்கிற அளவு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங், மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதுக்கு, ஏன், மெடிடேஷன்னா என்ன? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுனாலே நமக்கு வேணும் வேணாம், நம்ம மெடிடேஷனில் இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறது நிறைய பேர்ட்டு கேட்டிங்கன்னா மனதை வந்து ஒருமுகப்படுத்துறது, ஒரு விஷயத்தின் மேலே கவனம் வைக்கிறது, மந்த்ராஸ் சேண்ட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஏதேனும் சக்கரங்களில் எனக்கு வந்து நான் எண்ணங்களை என்னோட சுவாசத்தை வந்து கவனப்படுத்தி அதுலேயே அந்த மையப்புள்ளியில் நிறுத்துறது, இப்படி பல விஷயம் அவங்க எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே என்னோட குரு எனக்கு சொன்ன வரைக்கும் மெடிடேட் ஸ்டேட் ஆஃப் மைண்டு, அந்த மெடிடேஷனில் நம்ம போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து வார்ம் அப் மாதிரி அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறோன்னா அப்போ அங்கே ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், கவனித்தல்னு ஒரு விஷயத்த செய்கிறோம். அப்போ நம்ம அங்கே மெடிடேஷனில் இல்லை. ஸோ மெடிடேஷனில் போகிறதுக்கு அது வந்து ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி, இல்லைன்னா ஒரு வார்ம் அப் செஷன் மாதிரி. எப்படி நம்ம வந்து பளு தூக்குறோம் அப்படின்னா நம்ம கை கால் மூட்டுக்கள் எல்லாத்தையும் அசைச்சு ஒரு ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட் மாதிரி ஒரு வார்ம் அப் கொடுத்துட்டு தானே நம்ம அதை தூக்குறோம். ஸோ அது மாதிரி தான் இப்போ நீங்கள் மெடிடேஷன் ஸ்டேஜில் நான் வந்து முத்திரை பிடிக்கிறேன், ஒரு விஷயத்தை நான் சேண்ட் பண்ணுறேன், ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன், நான் மூச்சில் கவனம் வைக்கிறேன், இது எதுவுமே நம்ம மெடிடேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. மெடிடேஷனுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு இது எல்லாம் வந்து ஒரு ஆயத்தமாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். இப்போ மெடிடேஷனில் என்ன தான் நடக்குது அப்படின்னா, தியான நிலை அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல எண்ணங்கள் இல்லை, நான் வந்து கவனிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியே அங்கே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம உள்ளே டீப்பாக போக 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 ஸோ அங்கே வந்து நம்ம இருத்தல் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கடினம் தான் எனக்கும். இதை வந்து ஏன்னா அது வந்து உணர்வு பூர்வமாக தான் நான் வந்து நிறைய உணர்ந்திருக்கேனே தவிர அது வார்த்தைகளாக சொல்கிற அளவுக்கு நானுமே இன்னும் டெவலப் ஆகலை. எனக்கு உணர்வுகள் தான் இருக்குது. ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் எனக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு தான் எனக்கு இருக்குது. ஸோ அந்த உணர்வை எனக்கு வார்த்தையாக நான் சொல்ல முயற்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அப்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ மெடிடேஷன் அப்படிங்கும் பொழுது அதில் வந்து இந்த கலராக தெரியுது, அப்புறம் வந்து உருவங்கள் பார்க்குறேன், இது எதுவுமே உண்மை இல்லை. இதில் நம்ம மெடிடேஷன்லேயே இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி ஹிண்ட்ரன்சஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா நாம் டெவலப் பண்ணி வச்ச விஷயங்களே நிறைய இருக்கும். முதல்ல மெடிடேஷன் பண்ணுறவங்ககிட்ட போயிட்டு மெடிடேஷனில் என்ன அனுபவம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு கேட்குறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா மெடிடேஷன் பண்ணுறது அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உணர்வு பூர்வமாக தான் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம மெடிடேட் பண்ணிவிட்டு சில பேர் சொல்லுவாங்க, நான் மெடிடேஷனில் இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு விஷயம் தோணுச்சு அப்படிம்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் தோணாது. ஆக்சுவலாக நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ மெடிடேஷன் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாக ப்ரொலாங்டாக இருக்கும். எப்பயுமே ஒரு ஃபுல் அவேர்னஸில் நம்மளால் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு தெளிவு இருக்கும், குழப்பங்கள் இருக்காது, நேர்த்தியாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும், நல்ல டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுது. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஏன்னா இதெல்லாம் நான் வந்து செஞ்சிட்ருக்கிறதுனால என்னால் இதை வந்து ஈஸியாக உங்களால் சொல்ல முடியுது. பட் மெடிடேஷனில் உனக்கு என்ன நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அதை அனுபவபூர்வமாக தான் உணர முடியும். ஓகேங்களா? இப்போது பிரியாணி சாப்பிட்றோம், பிரியாணி வந்து எப்படி இருக்குது அப்படி கேட்டால் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சூப்பர் அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னு கேட்டோம்னா
அதோட வாசனை எப்படி இருந்துச்சு, அதோட டேஸ்ட் இப்படி இருந்துச்சு, எனக்கு அது வந்து காரம் இவ்வளோதான் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அதை வந்து பிரித்து வந்து சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து பிரியாணியை சாப்பிட்றோம், அது வந்து எப்படி இருக்குன்னா ஃபிசிக்கலாக இருக்குது. பட் இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு அனுபவபூர்வமாக தான் நம்மளால் உணர முடியும். ஸோ உணர்ந்த ஒரு விஷயம் வெளியில் எப்படி கன்வே ஆகும் அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு ரொம்ப மனசு வருத்தம் ஆயிடுச்சுன்னா நான் இந்த இடத்துக்கு போனேன்னா சரியாயிடுவேன், நான் உடனே எனக்கு மனசு சரியில்லைன்னா இவங்களோட போயிருந்தால் சரியாயிடும். பட் மெடிடேஷனில் இருக்கிற சமயத்தில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு பர்சன் தன்னை எந்த ஒரு சூழ்நிலையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஸோ அவங்க இங்கேருந்தே ஊட்டி போயிடலாம், இங்கேருந்தே வந்து குளு மணாலி போயிடலாம், இங்கே எல்லாம் அவங்க இருக்கிற இடம் தான் அவங்களுக்கு சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சூழலில் வந்தாலும் சரி, வெளியே பிரளயமே இருந்தாலும் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு மன வலிமையை நமக்கு அங்கேருந்து பெற முடியுது அப்படிங்கிறது தான். இதுதான் என்னுடைய புரிதல். அதனால் இந்த மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு கலராக தெரியுது, மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு நான் உருவங்கள் பார்க்குறேன், மெடிடேஷன் பண்ணும்போது பக்கத்தில் யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் இப்படி உணர்ந்தேன் அப்படி உணர்ந்தேன், இது எல்லாமே மெடிடேஷனுங்கிற அந்த ஒரு ஜேர்னிக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடைகள். ஸோ தடைக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் தயவுசெய்து கொடுக்காதீங்க, பிரேக் பண்ணுங்கள், அதெல்லாம் பிரேக் பண்ணுங்கள், இக்னோர் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஸோ வாட், உங்களையே நீங்கள் கேள்வி கேளுங்க, கலராக வருதா, ஸோ வாட், அதனால் என்ன கன்வே பண்ண நினைக்குது, ஸோ வாட் நீங்கள் கேட்டுட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். ஒரு குழந்தை வந்து பெருசாக நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சரி அதனால என்னன்னு நீங்கள் திருப்பி கேட்கும்போது அது யோசிக்கும், ஆமாம் அதனால என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இதே விஷயம்தான், நம்மளோட மனசும் நமக்கு ஒரு குழந்தை மாதிரி தான், அது பல விஷயத்த நம்மகிட்ட சொல்லி ஏமாற்ற பார்க்கும். அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த டீப்பாக இதுக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய ஹிண்ட்ரன்சஸ் டெஃபினட்டாக வரத்தான் செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து உடைங்க. ஸோ ஹிண்ட்ரன்சஸை தூக்கி வச்சுட்டு இது ஒரு பெரிய விஷயம் நம்ம பேச வேண்டாம். ஏன்னா இதை தாண்டி போனோம் அப்படின்னோம்னா வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வந்து உண்மையாகவே மெடிடேஷனுக்குள்ளே இருக்குது. இது வந்து இவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியுது. ஸோ அது அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அது உள்ளே போய் தான் உணர முடியும். ஸோ வெளியே நின்றுக்கிட்டே வந்து இது தெரியுது அது தெரியுதுன்னோம்னா நம்ம அதுக்குள்ளே ஜேர்னியே பண்ண முடியாது. ஸோ ஏன் இது பதிவு அப்படின்னா, மெடிடேஷன் பற்றி நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு இது ஒரு சின்ன டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட நேரடி ஆலோசனை, மலர் மருத்துவ ஆலோசனை, மனநல ஆலோசனைக்கு மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணை அணுகவும். நம்மக்கிட்ட நிறைய கிராஷ் கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த கிராஷ் கோர்சஸில் ஆரா பற்றி, சக்ராஸ் பற்றி, மலர் மருத்துவம் பற்றியும், சிபு சிம்பிள், சைக்கோ சிம்பாலஜி அண்ட் அரோமா தெரப்பி, ஸோ இதை பற்றி கிராஷ் கோர்சஸ் நம்ம நிறையா வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் படிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.